ஹலோ வணக்கம். இது உங்கள் சிபி ஸோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு பயங்கரமான சம்பவம் என்னென்னா, எல்லோரும் சேர்ந்து இந்த பிக் பாஸ் வீட்டில் இப்போ வந்து ஸ்கூல் டாஸ்க் போயிட்டுருக்குல்ல, அதனால் வந்து இந்த திருட்டு சம்பவம் நடக்கும். என்னென்னா, இந்த மாதிரி வந்து மிஸ்ஸோட விஷயங்கள் ஏதாவது எடுப்பாங்க, அதை வந்து எடுத்து ஒழிச்சு வைக்கிற விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இப்போ வந்து ஃபுல்லாக திருடிட்டாங்க. பிரின்சிபலோட கோட்டை காணோம், ஷூவை காணோம், அமித்ஷோட ஷூவை காணோம். அதுதான் நீங்கள் ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க. எல்லாம் பதறி போயிட்டுருக்காங்க. ஃபைல்ஸ் தூக்கின்னு போய் பின்னாடி கார்டன் ஏரியாவில் இருக்கிற சோஃபா பின்னாடி வச்சிட்டாங்க. பயங்கர அக்கப்போராக இருக்குது. எல்லோரும் தெரிச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஜோ ஒன்றுத்தையும் காணுமே, கிளாஸை வேறு ஸ்டார்ட் பண்ணுவேன்னு பெல்லு முதற்கொண்டு. அப்புறம் சபரி தான் போய் எடுத்து போய் மாற்றினார். கூடவே ஒரு பெரிய சர்ச்சை, 2 சர்ச்சை வருது. ஒன்று வந்து நைட்டு வந்து எஃப்ஜே வந்து வியானாவை கூப்பிட்டு நைட்டு வந்து பேசியிருக்கார் போல இருக்குது. இது ரொம்ப பெரிய தவறு. ஏன்னா ஒரு வார்டன், அசிஸ்டன்ட் வார்டன் ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் 10வது படிக்கிற பொண்ணை கூட்டின்னு வந்து உள்ளே வச்சு பேசுகிறது எந்த விதத்தில் நியாயம் எனக்கு சத்தியமாக புரியல. இது நேற்று நைட்டு மட்டும் கிடையாது, ஃபுல்லாகவே கடல் தான் போட்டுட்ருக்காரு. அவர் அந்த கேரக்டர்லேருந்து மாறி இன்னுமே வந்து வேணா கூடயே ஃபிட்டாகவே இருக்கார். அதனால தான் நேற்று அந்த ப்ரொமோ க்ரியேட் பண்ணி போட்டிருப்பாங்க பொழுது. இதையும் நியாயப்படுத்துவாங்களான்னு தெரியல. இன்னொரு பக்கம் ஒரு சம்பவம் என்னென்னா, விஜய் பார்வதிக்கு வெரிகோஸ் வெயின் அந்த ஒரு பிரச்சனை இருக்குது போல. ரொம்ப நேரம் என்ன வந்துட்டு ப்ராப்ளம் வரும் போல இருக்குது. இப்போது நேற்று ஃபுல்லாக வந்து கிச்சன் டைமில் வந்து நின்றுட்டே இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல அவங்களுக்கு. ஒரு இடத்துல வந்து இந்த பாத்ரூம் கூட சொல்லி ஃபீல் பண்ணியிருப்பாங்க, ஐயோ என்ன முடியல, எனக்கு வந்துட்டு ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லிட்டு லீவ் எடுத்துலாமல் பார்க்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்பியிருப்பாங்க. ஃபுல்லாக எனி டைம் நின்றுட்டே தான் இருக்காங்க. ஏன்னா அடுத்தடுத்து இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு பேசிகிட்டே இருக்காங்க. அவங்க அதுலேயும் வந்துட்டு எஃப்ஜே வந்து நடுவில் விட்டு ஓட்டார், என்னால் இங்கே இருக்க முடியாதுன்ட்டு. ஸோ இவங்க மட்டுமே தனியாக வந்து இந்த விஷயங்களை பண்ணும்போது கால் அவங்களுக்கு வெரிகோஸ் வெயின் இருக்க ஒரு காரணத்தினால முடியல போல இருக்குது. போய் படுத்துட்டு இருக்காங்க நைட்டு. அப்போ கமருதி வந்து காலை அமுக்கி விட்டுருக்கார் போல இருக்குது. இப்போது எஃப்ஜே வந்துட்டு வியானா கூப்பிட்டு பேசுனது பெருசாக வெடிக்கலை. சரிங்களா? இதை வந்துட்டு ஒரு பெரிய இஷ்யூவாக கனி வந்ததுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அது எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு கால் அமைக்க விட சொல்லலாம் அப்படின்னு. இது வந்து ஸ்கூலில் வந்து நடந்திருக்கு. திடீர்னு வந்து ஒரு டீச்சருக்கோ எதுக்கும் ப்ராப்ளம் வரும், அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து அதாவது அதை தான் சொல்ல வரேன். இப்போ வந்து இது தப்புன்னா அப்போ எஃப்ஜே வந்து கூப்பிட்டது பெரிய தப்பு, மகா தப்பு. ஒரு பொண்ணு நைட்டு கூப்பிட்டு வந்து பேசுகிறத வந்து பெரிய இஷ்யூ ஆக்க மாட்டாங்க. அதையே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. யார் நம்ம கானா உணவத்துலேருந்து சுபிக்ஷா விக்ரம் வந்து சொன்னாரன்னு தெரியல, அவங்களாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆமாம், அதையும் கேட்கணும், ஆனால் இதை முதல் கேட்கணுமா, அது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல். இவங்க ரம்யா தான் ஃபஸ்ட்டு அதை கவனிக்கவே இல்லை. அப்போ வந்துட்டு இவங்க வந்து இது எப்படி அவர் பண்ணலாம், அவங்க எப்படி வந்து காலமி கூட சொல்லலாம் அப்படி இப்படி சத்தம் போடுறாங்க கனி. அது தெரிஞ்ச விஷயம் தானே, விஜய் பார்வதின்றதுனால தான். இதே அந்த இடத்துல சபரி வந்துட்டு ஒரு டீச்சராக இருந்து அதை வந்து யாரோ காலமிக்கொண்டு இது ஒரு பிரச்சனையாங்க. அவர் கால் வந்து வலிச்சது, அவருக்கு ஆல்ரெடி வந்து வெரிகோஸ் பெயின் இருக்குங்க, உங்களுக்கு தெரியாதுங்க, எவ்வளோ பிரச்சனை தெரியுமா, அவர் மனசுக்குள்ளே போட்டு புழுங்கிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு போயிட்டு கொஞ்சோண்டு காலமி கூட்டது பெரிய பிரச்சனை பேசுகிறாங்க இப்படின்னு பேசுவாங்க. இதே விஜய் பார்வதியாக இருக்கிற காரணத்தினால, அதுவும் நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கும். விஜய் பார்வதி தான் வந்து அந்த என்னது சீரக தண்ணியை ரெடி பண்ணி கடைசியில் ஊற்றுறதுக்கு மட்டும் தான் சபரியை கூப்பிட்டுருப்பாங்க. அங்கேருந்து பார்த்துட்டு உடனே வா சபரி, ஐயோ சபரிக்கு ஏதோ பிரச்சனை, இங்கே பாருங்கள் சார், இங்கே பாருங்கள் சார், அந்த பையனை பாவம், அந்த பையனை வந்துட்டு தனியாக காய வச்சு எல்லாத்தையும் என்னென்ன பண்ண சொல்கிறாங்க பாருங்கன்னு அவங்க கூப்பிட்டு செம்ம கலாய்ச்சி அமுச்சு விட்டாங்க. அதை முதல் செஞ்சதே நான் தான் அப்படின்ட்டு. ஸோ ஃபுல்லாக வந்து பர்சனல் வெஞ்சன்ஸ்லேயே விளாட்றாங்க. எல்லா சீசன்லையும் வந்து பர்சனல் வெஞ்சன்ஸோடு இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா இருப்பாங்க. ஆனால் இந்தளவுக்கு மோசமாவா ஒரு கேரக்டர் ஒன்று கொடுத்தா, இவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே வந்து அவ்வளோ விஷயங்கள் டெக்கரேஷன்லாம் பண்ணி அதை ஒரு ஸ்கூலாக மாற்றி கொடுத்தா எல்லோரும் பர்சனல் வெஞ்சன்ஸ்லேயே விளாண்டுருந்தா என்ன பண்ணுறது? இந்த விக்ரம் வியானா அதுக்கப்புறம் விஜய், நான் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, அவங்க தான் இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. விக்ரம் என்ன தான் வந்து வெஞ்சன்ஸ் ஒரு கேம் இருந்தாலும் இப்போ இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்குது. நேற்று நைட்டு ஒன்று பண்ணார், அது வந்து ஒரு ஸ்கூலில் ஒரு சில நடக்கிற விஷயங்கள் தான். சரிங்களா? அதேமாதிரி வியானா இப்போ ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க, அதுவும் ஒரு சில விஷயங்கள் நடக்கிறது. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும். பண்ணாமே வந்து இதில் வர சுபிக்ஷா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, முன்னாடி வந்து சபரியும் விக்கல் விக்ரமும் யாரோ தான் இருப்பான், சபரியும் சுபிக்ஷாவும் தான் அந்த ஃபைனல் ஸ்டேஜில் வந்து நிற்பாங்களாம். நடுவில் வந்து விஜய் சேதுபதி நிற்க வச்சு இவங்க 2 பேர் நிற்பாங்களாம். அதில் வந்து சுபிக்ஷாவோட கையை தூக்குவாங்களாம். இப்போ 2 நாளாக என்ன தோணுதுன்னு அவங்களுக்கு, சுபிக்ஷாவுக்கு விக்ரம் இந்த பக்கம் நிற்பாராம், இந்த பக்கம் வந்து சுபிக்ஷா நிற்பாங்களாம், சுபிக்ஷா கையை வந்து தூக்குவாங்களாம். நினப்பு தான் பொழப்பு கெடுக்குதான். அதுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு கொடுக்கணும். எதையுமே கொடுக்காம எதையுமே பண்ணாமல் சேஃப் கேம் விளாட்றது, டாஸ்கில் பெருசாக எதுவும் கிடையாது, பார்ட்டிசிபேஷன் கிடையாது. சரி, இந்த இதில் வந்துட்டு துடிப்பாக இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஒரு அந்த ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க சுபிக்ஷா. ஆனால் என்ன பண்ணுறாங்க, கான்செப்டாக ஏதாவது பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக இல்லை. வியானா பண்ணுற அளவுக்கு கூட ஒன்றுமே இல்லையே. இதில் வந்து கப்பு வேணுமா, டீ கப்பு போனால் போகும்போது இருக்கும், போய் வாங்கி போயிருங்க தயவு செஞ்சு அப்படின்னு நம்ம வந்துச்சு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இதுலேயுமா விஜய் பார்வதி அடாடாடா, அதாவது இது தப்புன்னா அதுவும் தப்பு தான். அது எவ்வளோ பெரிய தப்பு.
அதை வந்து பேசவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களாம் சொன்னதுக்கப்புறமா வந்துட்டு எஃப்ஜேவை கூப்பிட்டு பேசுகிறாங்க, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு. இல்லை மேடம் நான் தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அவங்க மண்டை ஆட்டுறாங்க. பக்கத்தில் காணா விடுது, இல்லை இவன் தூங்குற மாதிரி நடிச்சுட்டு அங்கே பார்த்துட்டு இருந்தால் கீழே வந்து வேணா உட்காந்துட்டு இருந்தது அப்படின்றாங்க. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே.